நடிகர் தனுஷ் மற்றும் ரஜினி சாருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா ஆகிய இருவருமே விவாகரத்து அறிவித்து 2 வருடங்கள் ஆனாலுமே அண்மையில தான் இவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக விவாகரத்துமே அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலையில பார்த்தனா இதற்கிடையில இவங்களுடைய விவாகரத்து குறித்து எந்த ஒரு பேச்சுகளுமே வெளிவரல. விவாகரத்திற்கான முக்கிய காரணத்தையுமே 2 தரப்புல இருந்து யாருமே வெளியிடல. இந்த நிலையில தற்போது அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து கிடைத்துவிட்டது. ஸோ என்னதான் விவாகரத்து வாங்கினாலுமே தனுஷ் அவர்கள் ரஜினி அவர்களுடைய தீவிர ரசிகர் அப்படின்றதுல மற்றும் எந்த ஒரு மாற்றமுமே இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஸோ அண்மையில கூட ராயன் பட வெளியீட்டு விழாவுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட கலைஞர் 100 விழா நடந்தது. இதுல தனுஷ் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களுமே கலந்து கொண்டாங்க. நேர்ல 2 பேருமே கை குலுக்கி சிரித்து பேசிக் கொண்டுதான் இருந்தாங்க. ஆகையால இருவருமே ஒரு நல்ல தொடர்புல தான் இருக்காங்க அப்படின்னுமே பேசப்பட்டது. ஸோ தற்போது வெளியாகி உள்ள தகவல் அதனை கேள்விக்குறியாக்கி இருக்கு. அதாவது தற்போது பொதுவெளியில ரஜினிகாந்த் அவர்களும் நடிகர் தனுஷ் அவர்களுமே ஒருவரை ஒருவர் எதிர்ச்சியாக பார்த்து கொண்டார்களாம். ஆனால் இருவருமே எதுவுமே பேசாமல் மௌனமாகவே சென்று விட்டதாக தற்போது ஒரு தகவலுமே கிடைச்சிருக்கு. மேலும் ஒரு வீடியோவுமே சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ இந்த நிலையில ஒரு சிலர் அது தனுஷ் கிடையாது வேறு ஒருவர் அப்படின்னு கமெண்ட்களையுமே அடிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.